Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது daily use sentences தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் 3 word daily use sentences பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே வந்து 3 வேர்ட்ஸில் தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே 50 ஷார்ட் ஃப்ரேசஸ் பார்த்துருக்கோம். அது வந்து ரொம்ப சின்ன சின்ன ஃப்ரேசஸாக இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து 3 வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் பேசும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் நம்ம நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இப்போ ஒரு பிளேலிஸ்ட் வரும், அதில் எல்லா டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வீடியோஸும் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 வேர்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட தமிழர்த்தத்தோடு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வரப்போகிற சென்டென்சஸ் எல்லாமே வந்து 3 வார்த்தைகளில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸி, அதை நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் பி லேசி அப்படின்னா சோம்பேறியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்காரு அப்படின்னா அவங்கள நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி லேசியாக இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி லேசி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டாக் டு மீ அப்படின்னா என்னிடம் பேசு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம் எங்கூட பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு டாக் டு மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யூ கேன் டான்ஸ் அப்படின்னா நீங்கள் நடனமாடலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கோம் அப்படின்னா எல்லோரும் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூ கேன் டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா இது சாத்தியமா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சஜஷன் கேட்போம் இல்லையா, இது வந்து கரெக்டாக வருமா, இதை செய்ய முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் சேட் அப்படின்னா நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏதாவது வருத்தமாக இருக்கோம், நம்மக்கிட்ட யாராவது ஏன் இப்படி நீ இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம் சேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு தானே கேட்போம். ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையை பிடி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்கிறோம் என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. இப்போ நம்ம குழந்தைங்க கிட்டலாம் சொல்கிறோம்ல, நம்ம வந்து ரோட் கிராஸ் பண்ணுறப்போ என் கையை நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பை மீ ஒன் அப்படின்னா எனக்கு ஒன்றை வாங்கவும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து கடைக்கு போகிறாங்க, உனக்கு ஏதாவது வேணுமா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க ஏதோ வாங்குறாங்க, அதில் எனக்கும் ஒன்று வாங்கிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பை மீ ஒன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லெட் மீ கோ அப்படின்னா என்னை போக விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம் நான் கிளம்பணும் என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் கோ அப்படின்னா நான் செல்வேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நான் இங்கே போக போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் ஃப்யூச்சரில் இனிமேல் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் செல்வேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சே தட் அகைன் அப்படின்னா மீண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு அது சரியாக கேட்கல அப்படின்னாலோ இல்லை சரியாக புரியல அப்படின்னாலோ நம்ம கேட்போம் இல்லையா, இன்னொரு தடவை அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சே தட் அகைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெல் யுவர் நேம் அப்படின்னா உங்கள் பெயரை உச்சரிக்கவும். இப்போது நம்ம ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து ஒருத்தரை வந்து நம்ம எழுதுகிறாங்க, நம்ம வந்து நம்மளோட நேமை சொல்கிறோம். அப்போ அவங்க வந்து ஸ்பெல்லிங் நம்மளை வந்து கேட்பாங்க இல்லையா, அவங்க நேமை வந்து ஸ்பெல் பண்ணுங்கள், அதாவது உங்கள் நேமில் இருக்க ஸ்பெல்லிங்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பெல் யுவர் நேம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் ஹாப்பி அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி ஐம் சேட் அப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி இப்போ ஐம் ஹாப்பினா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஹங்க்ரி அப்படின்னா நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு ஐம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
சேம் டு யூ அப்படின்னா உங்களுக்கும் அதே அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம். இப்போ யாராவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷ் பண்ணுறாங்கன்னா நம்ம சேம் டு யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கும் அதே வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு வாழ்த்து சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு திரும்பவும் நம்ம வாழ்த்து சொல்கிறதுக்கு சேம் டு யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் யூ அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு கேட்குறோம், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னா வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை வந்து தெரியல, அவங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, ஸோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லணும், அதை நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறதுக்கு தான் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டூ யூ சிங் அப்படின்னா நீங்கள் பாடுகிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கணும், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் உங்களால் பாட முடியுமா, நீங்கள் பாடுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ சிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர்கிட்ட இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணுன்னா அதுக்கு நீங்கள் டூ யூ நோ அப்படின்னு கேட்டாலே போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கம் வித் அஸ் அப்படின்னா எங்களுடன் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ நம்ம வந்து கூப்பிடுறோம், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோன்னா கம் வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னா பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம சொல்கிறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ போகிறாயா அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீ போறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டஸ் ஹி ஈட் அப்படின்னா அவன் சாப்பிடுகிறானா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா டஸ் ஹி ஈட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மக்கிட்ட யாராவது நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க, அப்போ நம்ம சொல்லுவோம் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஸ்டே வித் அஸ் அப்படின்னா எங்களுடன் இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம், நீங்கள் எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க, இதை ஒன்றும் வேணாம் அப்படின்னு நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் பி ஸ்கேட் அப்படின்னா பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் அஃப்ரைட் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஸ்கேட் அப்படின்னு சொன்னாலும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டோன்ட் பி ஸ்கேட் அப்படின்னா பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கிவ் இட் பேக் அப்படின்னா அதை திருப்பி கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்ததை நம்ம திரும்ப கேட்குறோம், அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் இட் பேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ நோ இட் அப்படின்னா எனக்கு அது தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நோ இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் நோ அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒருத்தட்ட சொல்லிட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டாக் டு ஹிம் அப்படின்னா அவரிடம் பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்னாடி வந்து டாக் டு மீ அப்படின்னா என்னிடம் பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம். டாக் டு ஹிம் அப்படின்னா அவரிடம் பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், see you again அப்படின்னா மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு கிளம்பிட்டோம், ஸோ அப்போ சொல்கிறோம் ஓகே நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு see you again அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் அ பாதர் அப்படின்னா என்ன தொந்தரவு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், என்ன இப்படி ஒரே தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம வாட் அ பாதர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லீவ் மீ அலோன் அப்படின்னா என்னை தனியாக விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து சொல்லுவோம் இல்லையா, எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்கிறோம், நீங்கள் வந்து கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷோ மீ அகைன் அப்படின்னா எனக்கு மீண்டும் காட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க, நீங்கள் அப்போ தான் அங்கே வர்றீங்க, ஸோ எனக்கும் கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு, திரும்ப காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷோ மீ அகைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் ப்ரிட்டி வெல் அப்படின்னா நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஐம் ப்ரிட்டி வெல் அப்படின்னு சொன்னாலும் நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னா அது நியாயமில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணுது, இது வந்து தப்பாக நடக்குது, இது வந்து நியாயமில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ காட் இட் அப்படின்னா நான் அதை பெற்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருள் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னா ஐ காட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னா நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் ரியலி டைட் அப்படின்னா இது மிகவும் இறுக்கமானது அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒன்று ரொம்ப டைட்டாக இருக்குது, இப்போ ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ரியலி டைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னா தொடங்குவோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை சொல்கிறப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த வேலையை தொடங்குவோம் இல்லை அந்த விஷயத்தை தொடங்குவோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் லீவிங் அப்படின்னா நான் கிளம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கோ இல்லை கெஸ்ட்டாக போயிருக்கோம், ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் லீவிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ ஷுர் அப்படின்னா நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், ஓகே நீங்கள் இதில் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ திங்க் ஸோ அப்படின்னா நான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க, இது அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் நான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டவுட் இட் அப்படின்னா நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்துக்கு மேலே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு அது மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ கான்ட் சே அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து என்னால் இதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் சே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னா என்னிடம் கேட்காதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், என்கிட்ட இதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். அது எல்லாமே வந்து 3 வேர்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸாக பார்த்தோம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா சென்டென்சஸுமே வந்து 3 வார்த்தைகள் மட்டுமே இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பேசுகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் பேசும்போது இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி பேசி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.